ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது மற்றவர்களுடைய கவனத்தை நம் பக்கம் திசை திருப்பிவிட்டால் நாம் செய்யக்கூடிய விஷயம் வெற்றி பெற்றுவிடும். அது வெற்றி பெறுவதற்கு எல்லோருடைய கவனத்தையும் நாம் ஈர்ப்பதற்கு வேண்டிய விஷயங்களை படிப்படியாக நம்ம செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். அரசியல் எடுத்துட்டா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் எடுத்துட்டாலே இன்னைக்கு புதிதாய் கட்சி தொடங்கி ரோட் ஷோ நடத்திய விஜய் என்ன பண்ணார்? அவர் மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் திசை திருப்பினார். ரோட் ஷோ மூலமா மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து அதிகாரத்தை நோக்கி முன்னேற முயற்சி செய்தார். அதில் முதல் முயற்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார். அந்த 41 பேர் மரணம் என்பது மிகப்பெரிய தோல்வி விஜய்க்கு கொடுத்திருக்கிறது. அந்த விஷயத்தை மட்டும் அவர் கையாளாமல் இருந்திருந்தால் இன்னும் விஜய் மீதான ஒரு கவன ஈர்ப்பு அதிகரிச்சிருக்கும். நிறைய பேருக்கு விஜய் மீது வெறுப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அந்த வெறுப்புக்கு காரணமே விஜயனுடைய தவறான கவன ஈர்ப்பு யுக்தி தான். நம்ம கவனம் ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அந்த கவன ஈர்ப்பை சரியான முறையில் நாம கொண்டு செல்லணும். இது போல தவறான முறையில் கொண்டு சென்றால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால பல பிரச்சனைகளை நாம சந்திக்க வேண்டியிருக்கும். கவன ஈர்ப்புக்காக நாம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள்ல ரொம்பவும் கவனத்தோடு ஈடுபட வேணும். அப்பதான் அது வெற்றி பெற முடியும். அப்பதான் நம்மளுடைய அதிகாரத்தை நம்ம கைப்பற்ற முடியும். புகழ் இல்லாவிட்டால், நம்ம மீது ஒரு கவன ஈர்ப்பு இல்லாவிட்டால் நாம் அதிகாரத்தை கைப்பற்றவே முடியாது. அதுக்கு அதிகாரத்தை கைப்பற்றணும்னா என்ன விஷயத்தை வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம். அதுக்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பிறருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நாம் எந்த விலை கொடுக்கவும் தயாராக இருக்கணும். அப்போதுதான் அதிகாரத்தை ஈஸியாக நம்ம கைப்பற்ற முடியும். குறிப்பாக நமக்கு எதிராளிகள் யார் இருக்காங்களோ அவங்கள பயன்படுத்தியே, நமக்கு எதிரான விஷயங்களை பயன்படுத்தி கூட நம்மளுடைய கவனத்தை ஈர்க்க முடியும். நிறைய பேர் ஊடகங்களை பயன்படுத்துவாங்க. ஊடகங்கள் மூலமா கவன ஈர்ப்பை யுக்தியை பயன்படுத்துவாங்க. அந்த யுக்தியை கூட நம்ம ஈஸியாக கையாள முடியும். நமக்கு எதிராக வரக்கூடிய தவறான செய்திகளை கூட நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த சாதகமான பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக நாம் அதிகாரத்தை எளிதாக அடைய முடியும். அதிகாரத்தை அடைந்துவிட்டால் நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதை தொடர்ந்து எல்லா விதிகளிலும் நாம் வலியுறுத்தி வருகிறோம். உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பிடிப்பதற்கு அனைவருடைய கவனத்தை ஈர்க்க தயாராகுங்கள். வெற்றியை உங்களை நோக்கி திருப்புங்கள். அதிகாரம் உங்களை நோக்கி வருவதற்கு வாழ்த்துகள்.